வணக்கம். நான் உங்கள் விமலா பேசுறேன். இன்னைக்கு நாம என்னது பார்க்க போறோம் அப்படின்னா, குறுக்கெழுத்து புதிர்கள் பகுதி 4 இதுதான் பார்க்க போறோம். கட்டங்களில் மறைந்துள்ள சுற்றுலா தலங்களை கண்டுபிடித்து எழுதுக. சுற்றுலா தலங்கள் எதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நாம என்ன செய்யணும்? இந்த இதுல கட்டங்கள்ல இருந்து கண்டுபிடிச்சு எழுதணும். என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் வாங்க. 1 தஞ்சாவூர், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் இருக்குது. மாமல்லபுரம், மாமல்லம் குடை கோவில்கள் இருக்குது. மாமல்லபுரம், கன்னியாகுமரி, கன்னியாகுமரி, அப்புறம் கல்லணை. நான் மவுஸ் வச்சே போடுறதுனால கோடு கொஞ்சம் கரெக்டா வரல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குற்றாலம், வேற என்ன இருக்குது? சுருளி ஆறு, சுருளி ஒரு அருவி இருக்கு இல்லையா, சுருளி அருவி, உதகை, ஏற்காடு, மதுரை, செஞ்சி. இவ்வளவுதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வேற ஏதாவது மிஸ் ஆயிருக்கா அப்படின்னுட்டு. கன்னியாகுமரி, தஞ்சாவூர், மாமல்லபுரம், செஞ்சி, இது எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணிட்டோம். கல்லணை, சுருளி, குற்றாலம், மதுரை, இதுவும் நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டோம். ஏற்காடு, உதகை, இதுவும் மார்க் பண்ணிட்டோம். எல்லா இதையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர் யார்? நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர் முடியரசன். நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர் முடியரசன். சுட்டிக்காட்ட பயன்படுவது சுட்டு எழுத்துக்கள். காடும் காடு சார்ந்த இடமும் என்னது அப்படின்னா முல்லை. தோட்டத்தை சுற்றி டேஸ் அமைக்க வேண்டும், வேலி அமைக்க வேண்டும். முடியரசன், சுட்டு, முல்லை, வேலி. அரேபியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்னது அப்படின்னா குதிரை. ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெறும் முறை பண்டமாற்று. மீனவருக்கு மேகம் குடை போன்றது. உடலுக்கு போர்வையாக அமைவது பனிமூட்டம். கட்டங்களில் மறைந்துள்ள 4 வகை சொற்களை எழுதுக. 4 வகை சொற்கள் என்னதெல்லாம் அப்படின்னா பெயர் சொல், வினைச்சொல், உரிச்சொல், இடைச்சொல். இதுதான் 4 வகை சொற்கள். இப்ப பெயர் சொற்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். பெயர் சொற்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குமரன், கரம், மாடு, பேருந்து, சிவன், தாய், வண்டி, செரு, பண், பசி, நகரம். இதெல்லாம் இந்த கட்டங்களுக்குள்ள இருக்கக்கூடியதை தான் எடுத்து என்ன செஞ்சிருக்கிறேன்னா இதுல எழுதியிருக்கிறேன், கண்டுபிடிச்சிருக்கிறேன். 2வது வினைச்சொல் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நடக்கிறான், நடக்கிறாள், செய்தான். இந்த 2 சொற்கள் தான் இருக்குது. இடைச்சொல் கு, ஐ, மற்று, தான். இதுதான் இடைச்சொல். உரிச்சொல் உரு, மாநகரம். இதுதான் இதனுடைய உரிச்சொல். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்குது குமரன், இதோ இருக்குது. ஆனா இதுல நிறைய கட்டம் போட வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் என்ன செய்யல, இதுல நான் போட்டு காமிக்கல. கரம், மாடு, நிறைய ஃபுல்லா இதுல இருக்கும். கொச்ச கொச்சான்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். பேருந்து, சிவன், தாய், வண்டி, தெரு, பண். பண் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பாடல், இல்ல இசை அப்படின்னு கூட சொல்லலாம். பசி, நகரம்.
கரம் போட்டாச்சு, இங்க நகரம் வந்துருது. ஓகேவா? இதுதான் என்னது பெயர் சொல். வினை சொல் நடக்கிறான், நடக்கிறாள், இந்த நடக்கிறாள் இது வந்திருக்குது. இதுதான் என்னது வினை சொல். அப்புறம் செய்தான், இது எல்லாம் ஃபுல்லா சேர்த்து என்னது செய்தாள் அப்படிங்கிறது வரும். சரி, எங்க போச்சுன்னு தெரியலையே. செய்தான், பூ, இது எல்லாமே இதுல இருக்குது. எழுத்துக்கள் வந்து இதுல இருக்குது. ஒரு மாநகரம், நகரத்துக்கு கீழே நகரம், அதுல மா சேர்த்தாங்கன்னா மாநகரம் வரும். உரு இங்க இருக்குது. இதுதான் என்னது உரிச்சொல். 4 வகை சொற்கள் என்னதெல்லாம் அப்படின்னா பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதுதான் 4 வகை சொற்கள். கட்டங்களில் மறைந்துள்ள அணிகலன்களின் பெயர்களை எழுதுக. அணிகலன்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். கம்மல், சூளாமணி, மோதிரம், சிலம்பு, வளையல், கடுக்கன். இதுல இருக்குது எல்லாமே. இதுல என்ன செய்யுது இருக்குது. மோதிரம் இதோ இருக்குது, சூளாமணி, கடுக்கன். கடுக்கன் அந்த ஜென்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதுதான் கடுக்கன். வளையல், சிலம்பு, சிலம்பு காலில் போடக்கூடிய சலங்கை, அதுதான் சிலம்பு. சூளாமணி, கம்மல். இதுதான் அணிகலன்களுடைய பெயர்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.